வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மொறுன்னு மசாலா துளி கூட உதிராமல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மெத்தடில் மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவலை செய்து பாருங்கள். மசாலா துளி கூட உதிரவே உதிராதுங்க. அது மட்டும் இல்லை, ஜாஸ்தி எண்ணெய் இல்லாமல் வெறும் தவாலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பீச்சில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மீன் வறுவல் தான் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ அளவு நிலா ஃபிஷ்னு சொல்லுவோம், அது வாங்கி வச்சுருக்கிறேன். கடையிலையே கொடுத்து சுத்தம் பண்ணி வாங்கிட்டேன். நான் இன்றைக்கி முழு மீனாக வாங்கியிருக்கிறேன். தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணலை. ஒரு சிலர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நான் இன்றைக்கி முழுசாக தான் வாங்கியிருக்கிறேன். அதனால் மீனை இந்த மாதிரி நடுவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்க்கும் போது உள்ளக்கெல்லாம் மசாலா நல்லாவே இறங்கி வருங்க. மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தலைப்பகுதியோட மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழுத்தமாக கட் பண்ண வேண்டாம், ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா முதல்ல பரட்டி விட்டுடலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கெட்டியாக இருந்தாலும் மீனில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நம்ம துவையெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தா நல்லா ஈஸியாக ஃப்ளோவாகணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் 2 சைடும் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலையும் மசாலாவை கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளக்க இறங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் நல்லா மசாலா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி செய்யும்போது மசாலா நல்லாவே கோட்டிங் ஆகிருக்கும். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி நீங்கள் பேன் இருந்ததுன்னா கூட செய்யலாம். தோசை தவாவில் செய்யும்போது எண்ணெய் ஜாஸ்தி செலவே ஆகாதுங்க. கல்லில் எண்ணெயை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகி வச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் 2 பீஸாக நான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். அது மாதிரி தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் மீனை போடணும். எண்ணெய் இல்லாத இடத்துல நீங்கள் மீன் வச்சிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இப்போ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக எண்ணெயில் இருக்குது, இன்னொரு சைடு மீன் பாதி மீன் தான் எண்ணெயில் இருக்குது. அதனால் ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் எண்ணெய் படுற மாதிரி நான் ஸ்பூனில் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் மசாலா உதிரவே உதிராது. நான் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு சைடு வேகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது ஆகுங்க. இது நல்லா பெரிய மீனுனால 3 நிமிஷம் பக்கம் வந்திருக்கு. சின்ன மீனுனா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு மீனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மீன் பொரிச்சதில் எண்ணெய் கொஞ்சம் தான் காலியாக இருக்குது. அதே நேரம் மசாலா பாருங்கள், துளி கூட உதிரவே இல்லை. லைட்டாக அந்த 1-2 பீஸ் தான் உதிர்ந்துருக்கு. அதை மட்டும் கரண்டி வச்சு லைட்டாக எடுத்துகிட்டு இப்போ அடுத்த மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மீதம் இருக்கிற மீனை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் மசாலா உதிராமல் இருக்கும். அதே நேரம் நீங்கள் மீன் போடுற இடத்துல எண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மசாலா தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுடலாம். இந்த டைமில் திருப்பி போடு போது பாருங்கள், மசாலா துளி கூட உதிரவே இல்லை.
நம்ம கோட்டிங் பண்ண மசாலா எல்லாமே அப்படியே மீனில் தான் இருக்குது. மீனும் நல்லாவே வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக மசாலா உதிராமல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வறுவல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.